லைஃப்ல ரொம்ப எதிர்பார்க்காம நிறைய பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்துச்சு. என்னடா இது, நம்ம ஒண்ணு நினைச்சு ஒண்ணு செய்யறோம், ஆனா ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கறதுலாம் நடக்குது. ஒரே அன்பிரடிக்ஷனா இருக்கு. நம்ம ஒண்ணு ப்ரெடிக்ட் பண்றோம், லைஃப் அன்பிரடிக்டா போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன் இப்படி பிரச்சனைகள் வருது அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலையாவே இருந்துச்சு. ஒரு நண்பர் எதிர்ச்சியா சும்மா மெசேஜ்ல பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு உடம்பு சரியில்லை, சம்திங் ஏதோ சொன்னாரு. அதனால சரி ஓகே எப்படி இருக்கான்னு சொல்லி கால் பண்ணி பேசலான்னு பேசினேன். அவருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அப்படி பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவரோட லைஃப் பத்தி அவர் சொல்றாரு, என்னோட லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் நான் சொல்றேன். சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இதுல பேசும்போது சம்டைம்ஸ் அந்த தொடர்ந்து பிரச்சனைகள் வந்தனால சூசைட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்ததுன்னு சொல்றேன். உடனே அவர் சொன்னாரு, அவர் பேசிட்டு இருந்தது, என்னோட உனக்கு இப்படி தாட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அவருக்கு அப்படி தாட்ஸ் வந்தது இல்லை, கஷ்டங்கள் இருக்கும், பட் அப்படி தாட்ஸ் வந்ததே இல்லை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சொன்னாரு, ஏய் நீதான்டா வீடியோ போட்டிருக்க தற்கொலை எதனால் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் சொன்ன விஷயங்கள் எதனால தற்கொலை நிகழ்து அதெல்லாம் ஒரு திரும்ப எனக்கு சொல்றாரு. சொல்லிட்டு சொன்னாரு, நீ அவ்வளவு படிச்சு அதை பண்ணிருக்க, அவ்வளவு தெளிவா அதை பண்ணிருக்க, உனக்கு இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ண தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் தோணுச்சு, ஐயோ நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல யூடியூப்ல. ஸோ அந்த இதை கூட பண்ண முடியாத அளவு, அந்த வேலையை கூட கரெக்டா பண்ண முடியாத அளவு தொடர்ந்து நெருக்கடிகள், நிறைய பிரச்சனை. ஸோ அப்பதான் அவர் சொல்லும்போது அவர்கிட்ட சொன்னேன், ஆமால நானே அதுக்கு வீடியோ, அதாவது எவ்வளவு படிச்சு அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிதான் அந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணது. ஸோ ஓகே ஆமால நமக்கு திரும்ப அந்த ஏன்னா ஒரு சரியான இது இருக்கணும்ல, ஒரு தொடர்ச்சியா செய்யும் போதுதான் அதுக்கேற்ற மாதிரி இன்கம் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ ஓகே அதை பண்ணுவோம் அப்படின்றது ஒரு அப்ப தோணுச்சு. அப்ப அவர்கிட்ட சொன்னேன், ஆமா கரெக்ட் நீங்க சொன்னது சரிதான். எனக்கு ஒரு அதாவது நம்ம வேலை பண்றது, நான் அது எப்போ பண்ண வீடியோ, அந்த வீடியோ அவர் திடீர்னு சொல்லும்போது, ஏன்னா நான் வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, அவர் திடீர்னு சொல்லும்போது தோணுச்சு, ஓகே நம்ம எப்போ பண்ண வேலைய நமக்கு ஒரு கரெக்டான நண்பர்னால அவரு நமக்கு புரிய வைக்கிறார்ல, அதாவது சொல்றாங்க, அதாவது கரெக்டான மனுஷங்க கரெக்டான நேரத்துல கரெக்டான விஷயத்த சொன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆனோம். ஸோ அவர்கிட்ட பேசும்போது சொல்லிட்டேன், நான் நெக்ஸ்ட் உடனே அடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்றேன், ப்ரெசென்ட் பண்றேன், கொஞ்சம் மைண்ட் டைவெர்ட் ஆகும், லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வச்சு போறான். ஸோ என்னதான் நமக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை, ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு கரெக்டான மனிதர், ஒரு நண்பர், என்னோட நண்பர் சொன்னா அந்த ஒரு சில வார்த்தைகள், அந்த மாதிரி நம்ம லைஃப்லயும் நிறைய நடந்திருக்கும், நிறைய இன்சிடென்ட்ஸ், நிறைய டவுன் இருக்கும், நிறைய அப்ஸ் இருக்கும். அப்ப அந்த டவுன், மோஸ்ட்லி அந்த டவுன் டைம்ஸ்ல நம்மள புரிஞ்சுக்கிட்ட, நம்ம பண்ணக்கூடிய, நம்ம எந்த வேலையை டிஸ்டர்ப் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், அவரோட டவுன் டைம்ல அவரோட சொந்த மாமாவே அதை என்ன சொன்னார்னா, அவர் படிக்கிறவர், நல்லா அதாவது புக்ஸ் ரீட் பண்றவர், காலேஜ் படிச்ச டைம்ல அந்த மாமா அவர் நோட் பண்ணியிருக்காரு, அவர் மாமா வீட்டுல தங்கிதான் படிச்சிருக்காரு. அப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அவரோட லைஃப்ல. அப்புறம் அவர் முடிஞ்சது, லைஃபே முடிஞ்சது, அந்த மட்டும் தான் நினைச்சிருந்தார். அப்ப அந்த மாமா சொல்லியிருக்காரு, உன்னால ஒரு 6 hours மேல உட்காந்து படிக்க முடியும், உன்ட அந்த ஒரு திறமை இருக்கு. ஸோ உன் லைஃபை நீ மாத்தணும்னு நினைச்சா உனக்கு அந்த திறமை இருக்கனால நீ எதை வேணா படிச்சு அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்னாரு பேசும்போது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாரோட லைஃப்லயும் இப்படி ஒருத்தர் வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நண்பர்கள், மனிதர்கள், உறவினர்கள் யாராவது இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லணும். எனவே தொடர்ந்து அந்த மாதிரி நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மனுஷங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த வீடியோல சந்திப்போம்.